இன்னும் சிங்கம் வந்துவிட்டது இன்னும் அப்படி இது பண்ணுறோம். நம்ம பயந்துச்சு ஓடி போயிடுச்சு சிங்கம். நம்ம தலைவர் வந்திருக்காங்க, அதாவது காட்டு ராஜா வந்திருக்காங்க. யாங்கிட்ட தான் வந்திருக்கு போயிருக்காங்க. நீடெல்லாம் கூறாலாம் போட்டு நம்மளுக்கு வந்து ஹீட்டே ஆகலை. இங்கே நர்மதா நதியில் தண்ணி இல்லை போல, மொத்தம் தண்ணி இங்கே தான் ஊற்றிருப்பாங்க போல. சின்ன இருக்கும். இப்படி நீங்கள் எட்டி எட்டி பார்த்துட்டு நீங்கள் போகணும். அதுக்கு பேர் தான் ஜங்கல் சஃபாரிக்கும் பேருக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. முருகன் நீங்கள் முருகன் இல்லை. ஓகே அண்ட் பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அது பார்த்துட்டு மேலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜங்கல் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ஜூ மாதிரி தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூ நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூ வந்து நீங்கள் நார்மலாக ஜூவில் நீங்கள் பார்க்குற மாதிரி, அதாவது ஒரு வேலையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நிறைய இந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அந்த சிங்கமோ இல்லை புலியோ நம்ம வந்து என்ன வந்தாலுமே நம்ம கிட்ட அது வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜூ தான் இந்த ஜங்கல் சஃபாரி. இது நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜூ தான் இது வந்து. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சஃபாரி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ளே வந்து கூட்டின்னு போவாங்க அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இது சஃபாரியானா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து உங்களை வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகணுமோ அங்கங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு போவாங்க. இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து உங்களை அங்கேயே உங்களை வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே போனால் இந்த சஃபாரிக்குள்ளே நம்ம போகலாம். சாரி, இந்த ஜங்கலுக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன விலங்குகளை இன்றைக்கி பார்க்க போகிறோன்றது இன்றைக்கி பார்க்கலாம். லயன் பார்த்தா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்துட்டுமே மை காட் இவ்வளோ பெருசாக இருக்கு, சூப்பர். இங்கே ஒரு 2 குட்டி. இது வந்து ஆண் சிங்கம், பார்த்தாலே தெரிஞ்சு இன்னும் இட்ஸ் 10 சிங்கம். ஓகே அண்ட் பாஸ், இதுதான் வந்து அந்த ஜங்கல் சஃபாரியோட என்ட்ரன்ஸ் சும்மா தரமாக பண்ணியிருக்காங்க. சரி உள்ளே போகலாம். ஓகே அண்ட் பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிக்கெட் வாங்கிட்டோம். நான் 325 ரூபா வந்து டிக்கெட் வாங்கிட்டாங்க. கேமராக்கு பார்த்தீங்கன்னா 125 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அப்புறமா இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம வந்து நின்னா நம்மளை வந்து பக்கத்தில் சிங்கம் இருக்கிற மாதிரியே இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல. இது என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பக்கத்தில் சிங்கம். நாட் டச், ஸ்க்ரீனில் டச் பண்ணக்கூடாதா? இங்கே பாருங்க, crocodile இல்லை முன்னாடி. இங்கே ஐப்ரோ ஓகே. நம்ம டச் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன், அதனால தான். crocodile அவாரியோ, வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே சீக்கிரம் நீ போ. சிங்கம் அமுச்சுடு. கிளம்பு போதையா நெட்டு. போ தேங்க்யூ. போ. ஃப்ரண்ட்டில் போனால் ஃபுல்லாக தெரியாது, ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குது ஸ்க்ரீன். நம்ம வந்து நம்ம இங்கே பாருங்கள், நம்ம எதனா ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் அங்கே அலாரம் சிஸ்டம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் போனால் ஸ்க்ரீன் நம்ம வந்து டச் பண்ணக்கூடாதான். கோழியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அமுச்சுட்றா கோழியை. சரி ஓகே. அப்புறம் இது செம்மையாக இருக்குது. இது வந்து சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே நீங்கள் சிங்கம் வந்து விட்டது இன்னும் அப்படி இது பண்ணுறோம். நம்ம பயந்துச்சு ஓடி போயிடுச்சு சிங்கம். சரி போகலாம் நம்ம. உல்ஃப் பாய். வேலிங் எதுனா போட்டிருந்தா நம்மளால் வந்து எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி வந்து போட்டிருந்தா நம்ம நீட்டாக பார்க்க தான் ஃப்ரெண்டில் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. சிங்கம் எதுவும் வந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இருங்க பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. என்ன இருக்குங்க? இங்கே தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. என்ன இருக்குங்க? நம்மளுக்கு இப்போ வந்து கண்டென்ட் கொடுக்க நம்ம தலைவர் வந்திருக்காங்க, அதாவது காட்டு ராஜா வந்திருக்காங்க. வேறு யார்? சிங்கம் தான். நம்ம வந்து சிங்கம் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து சிங்கம் வந்து பக்கத்தில் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி நீங்களே பாருங்கள் அந்த சிங்கம் எப்படி இருக்கான்னு. ஏந்து விட்டது யாங்கிட்ட தான் வந்திருக்கு. செடிக்கிட்டே போயிருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது.
नाही असं काही नाही आता बंडी चांगले बरोबर कितलं मोठं आहे तर त्याला जॉईंट केलं काल मंदिर आहे ना अहमदाबादच्या गेलो होतो मस्त यार गर्मी में ठंडक लगता है இப்போதான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன். ஐ இங்கோ போயிடாதே, கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடு. ஐயையோ ஓடி போயிடுச்சு. அந்த பக்கம் என்ன இருக்கா? ஐயோ க்ளோஸ் பண்ணி விட்டாங்களே. இவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க, அப்போ மட்டும் இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஓடி போயிடுச்சு. ஐயையோ இதுதான் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தருணம். அதுக்குள்ளே ஓடி போயிட்டே. இவ்வளோ நேரம் அங்கே நின்று இருந்தாங்க, எடுக்க முடியலையே. கொஞ்சம் தான் ஒன்று எடுத்துருக்குன்னே. சிங்கம் எனக்காக கொஞ்சம் கண்டென்ட் கொடு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி ஓகே விடுங்க. நம்ம வந்து ஜங்கல் சஃபாரிலாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வரப்போகிற ஒரே ஒரு போஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்க்கு. சரி போகலாம் நம்ம. ஓகே நண்பாஸ், இங்கே வந்து ஒரு டைகர் இருக்குது. ஆனால் அது வந்து தூங்கி நிற்குது. ஒரே ஒரு டைகர் தான் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்து நல்லா இருந்திருக்கோம்ல, இருட்டாக இருக்குது. என் கேமராவில் ஜூம் பண்ண கூட தெரியாத மாதிரி உள்ளே தூங்கிது. அங்கே இருட்டாக தான் இருக்குது. ஓகே நண்பாஸ், நம்ம இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கல் சஃபாரி தான் போக போகிறோம். இந்த வெயில் டைமில் என்ன இருக்குதோ தெரியல, பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம். என்ன கிடைக்குதோ அதை நம்ம கேப்சர் பண்ணலாம், அவ்வளோதான். ஜங்கல் சஃபாரியில் நம்ம வந்து மார்னிங் வந்திருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும் இங்கே. ஓகே நண்பாஸ், அடுத்து போக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பாம்பு. கிட்டி எவ்வளோ பெரிய பாம்பு இருக்குது. அப்போ இதுக்கு அனக்கொண்டா நினைக்கிறேன். அனக்கொண்டா பார்ட் 2 இங்கே என்ன இருக்கா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம நீட்டாக தெரிகிற மாதிரி இந்த கிளாஸை அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்தியன் ராக் பைத்தான் இருக்காமா இங்கே எந்த பைத்தானும் இல்லையேங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போல். எல்லாம் வெயிலில் இருக்கோ இல்லை ஓடிட்டு உள்ள நோ இன்சைடு. இங்கே ஸ்னேக்ஸ் நல்லா இல்லை, ஆனால் சூப்பராக இருப்பாங்க. இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நீட்டாக போயிருக்காங்க. நீடெல்லாம் கூரெல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து ஹீட்டே ஆகலை. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீட்டே ஆகாமல் அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே இருக்குது. நம்ம எப்படி பார்த்துக்குது பாருங்கள். இந்த மங்கிங்க தொல்லைங்க நீங்கள் எல்லா பக்கம் இருக்குதுங்களா? இங்கே பாருங்கள், எதனா இப்போ நம்ம மேலே இப்போ அட்டாக் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம இன்னும் இப்படி பார்த்துங்குது இவ்வளோ கிட்ட. ஓ மை காட், இப்போ நம்ம கடிக்க ரெடியாக போகுது. கடிச்சிச்சா அப்படியே வாமா மேலே வாமா. நீயா நான் கண்டென்ட் கொடு எனக்கு. ஐ நீட் கண்டென்ட். இப்போ நீ கடியில் இங்கே அப்படியே விஷம்லாம் பரவுன்னு நினைக்கிறேன். இதே தானே ஒரு என்னது பாருங்க, ஒரு சின்ன எறும்பெல்லாம் மேலே இப்போ தூங்கிங்கிறியா என்ன பாம்பு? யுவர் ஸ்லீப்பிங்கா? பாருங்கள், அங்கெல்லாம் தூங்காமல் எனக்காக இங்கே தூங்கியிருக்கிறியே. நான் பார்த்தாவே பயங்கரமாக இருக்கிறேன். அங்கே ஒன்று அது யாரும் ஃப்ரெண்டா வர்ற மாதிரியா இருக்கிறீங்க ரெண்டு பேருமே. பாருங்களேன், போகிற வழியிலலாம் ஃபுல்லாக வெளியே பார்த்தா ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா இவ்வளோ பச்சை பசையிலே இருக்குது. தண்ணி வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க போல். அதனால தான் வந்து நர்மதா நதியில் தண்ணி இல்லை போல், மொத்தம் தண்ணி இங்கே தான் ஊற்றிருப்பாங்க போல். என்னன்றது நம்மளுக்கும் தெரியவில்லை. அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உடும்பு உலகம் வர்ற மாதிரியா இருக்குது. இது இங்கே நான் பெருசாக பார்க்கலாம் ஃப்ரெண்டில் உங்களுக்கு இங்கே. ஆனால் ஃபுல்லாக ஓரத்தில் இருக்குது. அவ்வளோ தூரத்தில் இருந்தால் நான் எப்படி கேப்சர் பண்ணுறது? ஸ்க்ரீனில் வேறு இப்படி போட்டு காட்டுறாங்க. எவ்வளோ பெரிய மரம். இதுக்குள்ளெல்லாம் மங்கி வராதோ. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் டேங்க்லலாம் இருக்கும்ல, செடிங்கெல்லாம் வைப்பாங்களா, அப்படி இருக்க பார்க்குறதுக்கு. எல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் நத்திங் இஸ் தேர். எல்லாம் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்கவில்லை. என்ன செய்வது? சரி பார்க்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்குள்ளே எதனா ஒன்று நல்ல கண்டென்ட்டாக கொடுத்தா சந்தோஷமாக இருக்கலாம். பார்க்கலாம். கண்டென்ட் மட்டும் இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்கணும். அவ்வளோதான்.
வந்து 325 ரூபாய் மட்டும் நான் கொடுத்ததுக்கு மட்டும் இங்கே வரத்தான் இல்லாமல் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், சிங்கத்துக்கிட்ட போய் சண்டைக்கு போக போகிறேன் நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி நானாக சிங்கமாக இருங்க கொண்டு போகுது லிஃப்ட் கேட்கலாம். மிஸ் அங்கிள் ஓய் விட்டது ஐ எம் ஆல்சோ கம்மிங்னோ. இங்கே என்ன இருக்குது, இதுதான் பார்த்தினடா, சுற்றி இங்கே தான் வந்துக்கிறணும். நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்க மங்கிகளெல்லாம் இருக்குங்க. உமை காட், நிறைய மங்கிகள்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி மங்கீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாம் வந்து மங்கிங்க. இவங்க வளர்த்துக்கிறாங்களா இல்லை? சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை போட்டு கொடுக்குறியோ. இப்போ நான் உங்களுக்கு வந்து நிறைய மங்கியும் காட்டுறேன். பயங்கரமாக நிறைய மங்கி இங்கே இருக்குது. இங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே நடந்து போகல, நான் மட்டும் தான் நடந்து போகிறேன். பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க பாருங்கள், ஓடிக்கிட்டார்கள். தேங்க்யூ ஃபார் கிவ் இந்த கண்டென்ட். யாருமே ஏற்றின்னு போங்கடா. அங்கே பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. மேலேருந்து நம்ம மேலே பாஞ்சிட போகுது. ஏன்னா நம்ம வந்து அந்த அரியார் ஃபோர்ட்லேயே நம்மளுக்கு ஒரு மங்கி பண்ணது வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு செகண்ட் நான் மிஸ் ஆகிருந்தேன், அன்றைக்கே எஸ் ஆகிருப்பேன் நான். அது கரெக்டாக பாருங்களேன், அந்த செங்குத்தாக நான் நிற்கிற இடத்துல தான் மங்கி வந்து என்னை அட்டாக் பண்ணிச்சு. எப்பா அன்றைக்கி அது மட்டும் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்களேன், வுட்லே பண்ணியிருக்க ரைனோசரஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்களே. வர்ற மாதிரி க்ரியேஷன் செம்மையாக இருக்குது. ஆனால் இது எதுனா ஒரிஜினல் நல்லா இருந்திருக்கும். வர ரைனும் டுமாரோ வெல்கம் ரைனு. இதுதான் ஜங்கல் சஃபாரி நினைக்கிறேன். அதாவது வேலியெல்லாம் போட்டு வண்டி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன். வண்டியில் போகும்போது எல்லாம் காட்டுவாங்க போல. இங்கே இருக்குங்க பாருங்கள், ரெய்னு கிவ் த ஃபோர்ஸ். சவுண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஆடுது தவிர்த்து மித்தபடி. இங்கே பாருங்கள், ஒன்று இருக்குது, அங்கே ஒரு 2 இருக்குது. அது அப்பா பையன் போல், 2 பேருமே ஸ்லீப்பிங். இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ பார்க்க நல்லா இருக்குல்ல. ஒரு மான் ஒன்று இருக்குது, நம்ம அது போய் பார்க்கலாம். அது ரொம்ப கிட்ட இருக்குது, நம்ம வந்தாலே ஓடி போயிடும். ஆனால் பார்க்கலாம், இது எதனா பந்தான் மானு இருக்கு. உனக்கு என்ன நான் கொடுக்குறேன், இங்கே 1 பில்லு. ஐயோ இருக்கு. I'm not doing anything, just I need video. Man, I'm not singam, come here. ஓடி போகாதே, வாங்க. எங்கே ஓடுற? அப்போது இங்கே வந்து மான்கள் கூட இருக்கிறதா நண்பாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்கல் சஃபாரி அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேனில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே கூட்டின்னு போவாங்க அப்படின்னு நினச்சா. அப்படியெல்லாம் இல்லை, நார்மலாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும்ல, அதிலே உங்களை உட்கார வச்சுன்னு போகிற வழியில் அங்கங்கே வச்சுருப்பாங்க. இப்படி நீங்கள் எட்டி பார்த்துட்டு நீங்கள் போகணும். அதுக்கு பேர் தான் ஜங்கல் சஃபாரிக்கா. பேருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவ்வளோதான். நான் வந்து அந்த வண்டியிலலாம் நான் போகல, இறங்கி நடந்து ஒன்றா பார்த்துட்டு தான் நான் போய்க்கிறேன். தவிர்த்து வண்டியிலலாம் போனால் நம்பி எப்படி வீடியோ கேப்சர் பண்ணுறது. இப்போ பாருங்களேன், அந்த காட்டு மாடு அங்கே இருக்குது. 2 காட்டு மாடுகள், 2 and 1. 1 மட்டும் லோன்லியாக இருக்குது நம்மள மாதிரி. மை காட் மேன் பாருங்க, 2 காட்டு மாடு. ஃப்ரண்ட் வந்து நல்லா வந்திருக்கும் இருக்குன்னு. பின்னாடி எல்லாம் வந்து இந்த வாழை இலையெல்லாம் வச்சு சென்டரில் பிக்காக் பண்ணியிருக்காங்க. பயங்கரம்டா. நீங்கள் பாருங்க, இதுதான் ஜங்கல் சஃபாரி. இந்த மாதிரி உங்களை வந்து அந்தந்த இடத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஜங்கல் சஃபாரி. ஆமாம், எலக்ட்ரிக் சஃபாரின்னு வச்சுருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் வண்டி சஃபாரி அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ட் பார்க் தான் இப்போ போகிறோம். நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். பாருங்களேன், அவ்வளோ பெருசாகுது. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றது. இங்கே கிளிங்கெல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் வந்து உள்ளே உட்காந்துக்குது. அங்கே 2 பேரட்ஸ் ஜோடியாக உட்காந்துக்குது. ஜோடியாக உட்காந்துல நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஹைதராபாத் போயிருந்தால அங்கே செம்மையாக இருந்துச்சுங்க. ஏன்னா எல்லா பேர்ட்ஸ் வந்து இங்கே பக்கத்தில் உட்கார மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம பக்கத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஸ்டாண்டு பாருங்கள், ரொம்ப பெருசு.
இங்கே இங்கே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு தண்ணி மட்டும் தான் வச்சுருக்காங்க பல்ல, அதுக்கெல்லாம் உக்காரத்துக்கு எதுவுமே பண்ணல. இது கத்திங்க ஏதோ மேலே, இது சூப்பராக இருக்குதுல்ல. ஓகே, ஆல் பேர்ட்ஸ். இதில் ஃபிஷ்ஷிங் விட்டுக்கிறாங்களான்னு தெரில. மீன் விட்டு இருந்தால் எல்லாம் சாப்பிட்டே காலி பண்ணிருக்கோம். அது வேறு எல்லாம் தேடுதுங்க, அதுக்கு தெரில போல். இது வந்து உங்கள் ஊர் இல்லையா, இது எங்கள் ஊர். அதாவது இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் தெரியாது போல். இது வந்து அவங்களோட ஊரை நினச்சிக்குது. இது எங்கள் ஊர், நாங்கள் என்ன போடுறோமோ அதுதான் நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது இங்கே இருக்காது. பாவம், அதுக்கு வேறு தெரியலை பாருங்க. அது நம்ம வந்து ஏமாத்திங்கிறோம் பாருங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி தேடிங்குது, எதனா இருக்குதா மீனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள், ஒரு மீனுங்களும் இல்லை. கடலுங்கெல்லாம் அவ்வளோ மீனுங்க வருது. இதில் வந்து எல்லா மீனுங்க எடுத்து வந்து இங்கே விட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், எல்லாம் வேறு எல்லாம் காத்துங்குது. என்ன மீன் இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் ஏமாத்திங்கிறோம். சாரி பேட்ஸ். ஏன்னா இது ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அங்கே பாருங்க, இது எல்லாமே இங்கே வந்து பிகாக்ஸ் இருக்குது. என் தலைவனோட வாகனத்தை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. மை காட் மேன், எல்லாம் ஒன்றா ஓட்டுக்கிறீங்களே, சூப்பராக இருக்குதியா. இங்கே இருக்கு பாருங்க. மேக் 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 கம்மியா. சரி, வேர் இஸ் அவர் தலைவன் முருகன். முருகன் எங்கே? ஓ, அங்கே இருக்குங்களா? சரி, ஓகே. எவ்வளோ ப்ளூ கலர், எவ்வளோ நல்லா இருக்கும். அது ஒரு டார்க் ப்ளூவாக இருக்குது பாருங்களேன். மயிலு அப்படியே அந்த பக்கம் போயிரு. தேங்க்யூ ஃபார் கிவ் கண்டென்ட்டு. சில பார்த்தீங்கன்னா என் தலைவனோட வாகனம் தான் வந்து நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ரொம்ப நன்றி முருகா. இங்கே வேறு என்ன இருக்குது? ஓகே அண்ட் பாஸ், நம்ம இப்போ வந்து அந்த பக்கம்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார் பார்க்க போகிறோம். ஆனால் ரைஸ் தான் இல்லை. ஆனால் சாம்பாரெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு குடிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், சாம்பார் சாம்பார் டியர் பயங்கரியா சாம்பாரா. நீங்கள் யாரா இதெல்லாம் பேர் வச்சுது சாம்பார்? ஏதோ சவுண்டு, எவனோ ஏதோ கொடுமைப்படுத்துகிற மாதிரி இது சவுண்டு. இதை பார்த்தா ஏதோ இந்த மாட்டு கொட்டாய் மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கம்லாம் வெள்ளை மான் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சாம்பார் மான். சாம்பார் கலரில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் சாம்பார் மான், சாம்பார் மான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க போல். இந்த மாதிரி மனுஷனாக பிறக்காம இந்த மாதிரி மானாக பிறந்துருந்தா இந்த மாதிரி நம்ம சோம்பேறி மாதிரி அங்கேயே தூங்கின்னு சாப்பிட்டுக்கின்னு சுற்றிக்கின்னு அந்த வாழ்க்கையை சும்மா என்ஜாயாக வாழ்ந்துன்னு போயிருக்கலாம் போல. கரெக்டானு சொல்கிறேன் நினைக்கிறேன். வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா குரக்கடையால் பார்க்க வந்திருக்கோம். முதலை இங்கே வந்து சின்ன சின்ன முதலை, பெரிய பெரிய முதலைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்கான்னு. இங்கே ஒன்று இருக்குது முதல்ல, அப்புறம் இங்கே குட்டிங்க 1 2 3 முதலைகள் இந்த இடத்துல இருக்குது. அப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஓ மை காட், 2 இருக்குது. ஓ 4 இருக்குங்க. எல்லாம் வந்து இங்கே தான் வந்து எவ்ரிவன் டேரா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்ரிவன் ஆர் யார் ஒன்லி ஸ்லீப்பிங். 1 2 3 4. அப்புறம் இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது ஒன்றும் இல்லை, அது கல் மாதிரியே தூங்குது ஆமாம். வெயிலில் வந்து எடுத்து வேர்த்துச்சு இன்னும். இங்கே பாருங்களேன், பிளாக் மங்கி நல்லா இருக்காங்களே. இது மங்கி வாட்ச் நேம் இன்னும் இப்போ இன்னுமா சாப்பிட்டுங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா. இங்கே பாருங்கள் குட்டி, உங்களுக்கு கூட்டி.
ஓகே அண்ட் பாஸ், நம்ம இப்போ வந்து இந்த ஜங்கல் சஃபாரி வந்து நான் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. 200 ருபீஸ் கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து இதை பார்க்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங்கில் பார்த்தா தான் வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்கும். சம்மரில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சோர்ந்து போயிருக்கும் நம்மள மாதிரி. அதுக்கும் வந்து எங்கே வந்து நிழல் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல போய் இது வந்து தூங்கிடும். அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் அது வந்து பார்த்த கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து மார்னிங் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 8 o'clock வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து எனக்கு கேட்கலாம், நீ எவ்வளோ நீ ஜூக்கு போவான்னு. பட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜூவில் வந்து நம்ம ஒவ்வொரு ஜூவில் வந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், ஒன்று நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது வந்து நம்ம எல்லா ஜூலும் வந்து ஒன்று நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் தான் நான் வந்து இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பஸ் எல்லாருக்குமே பாய்.